ஹே நான் பயங்கரமான ஷாக்கில் இருக்கேன். ஹே இதை கொஞ்சம் கேளுங்க. நான் 50 பேனா ஆர்டர் பண்ணேன். 321 ருபீஸ். சரி நம்ம கொஞ்சம் அதிகமாக ஆர்டர் பண்ணால் மேபி கம்மியாகும், டிஸ்கவுண்ட் கம்மியாகும்னு பார்த்தா 150 வந்து 1475 ருபீஸ். 200 பேனா 1972 ருபீஸ். ஓகே. ஏய் என்னப்பா இது? யார்ரா நீங்களாம்? எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. நான் பயங்கரமான ஷாக்கில் இருக்கேன். நம்ம எப்போவுமே வந்து எந்த கடைக்கு போனாலும் நம்ம அதிகமாக வாங்குவோம். எதனால நம்ம அதிகமாக இருக்கிறது வாங்கினோன்னா நமக்கு கம்மியாகும்னு நம்ம வந்து நம்மளோட மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. 200 பேனா 1972, 50 பேனா 321. நான் 50 பேனா செட்டை 4 வாங்கினா 200 வரப்போகுது. நான் இந்த கேப்பை பார்த்தா நான் இன்னும் 2 செட்டு நான் வாங்கலாம். அவ்வளோ பெரிய கேப்பு இந்த இதுக்கும். 200 பேனா 1972வாம். ஆனால் நான் 50 பேனா 4 வாட்டி வாங்கினோம்னா 1284ஆம். என்னடா நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணுறீங்க? எனக்கு சுத்தமாக புரியலை. மேபி சரி இந்த பேனாவுக்கு வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஏன்னா சரி நான் நினச்சேன் லென்த்து பெருசாக இருக்கும், இங்க் அதிகமாக இருக்கும், ஏதாச்சும் ஒன்று வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நானும் செக் பண்ணி பார்க்குறேன், எல்லாம் பண்ணி பார்க்குறேன். எல்லாமே சேம் டு சேம். சரி இந்த கண்டெய்னர் பெருசாக கொடுப்பாங்க 200 பேனாக்குன்னு பார்த்தா அங்கே ஒரு ஷாக்கு 4 கொடுப்பாங்களாம். டேய் என்னடா நடக்குது இங்கே? யாருக்காவது புரிஞ்ச தயவுசெய்து கமெண்ட்